நீ செய்வ. இயேசு உனக்காய் சிலுவையில ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டிருக்கு. He did. அவர் செய்து முடித்தார். நீ அவருக்கு என்ன செய்ய போகிற? இயேசுவே, நான் உங்க கூடவே வந்துறேன்னு சொல்லி அந்த வாலிபன் இயேசுக்கு பின்னாடி போகும்பொழுது, இயேசு உன் சொந்த ஜனத்துக்கு போய் என்ன சொல்லுப்பா. என் அன்பான தேவ பிள்ளை, உன் சொந்த குடும்பத்துக்கு இயேசுவை சொல்லு. Father, praise the Lord. கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான அன்பான தேவ ஜனங்களே, உங்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலை 7 மணியிலே உங்களோடு கூட கிரகிக்க முடியாத காரியம் கர்த்தர் செய்வார் என்கிற தலைப்பில் பேசி கொண்டு வருகிறேன். கடந்த வாரத்திலே எலிசா என்கிற தேவ மனிதனுடைய ஊழியக்காரன் கோடாரியை யோர்தான் நதியிலே விட்டு அந்த கோடாரி முழுகி போய்விட்டது. ஆனால் தேவ மனிதன் ஒரு கொம்பை உடைத்து அந்த நதியிலே போடும் பொழுது முழுகி போன கோடாரி தண்ணியிலே இருந்து மெதுக்கியது என்று சொல்லி கிரகிக்க முடியாத காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசியிருந்தேன். இந்த வாரமும் கூட கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும், எனக்கு இந்த வாசல்களை திறந்த இந்த 316 சேனல் ஃபவுண்டருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சத்தியத்துக்குள் கடந்து போவதற்கு முன்பாக இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படட்டும். மகா இரக்கமும் உருக்கமும் தயவும் நிறைந்தவரே, இந்த காலை வேளையிலே உம் பிரசன்னத்துக்கு நேராய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேச விரும்புகிற தெய்வம், எங்களோடு உறவாட விரும்புகிற தெய்வம். யூ நீட் ரிலேஷன்ஷிப் வித் த ஹியூமன். நீர் மனுஷங்க கூட ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவராய் இருக்கிறீர். இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசுங்க, என் ஜனங்களோடு கூட பேசும்படியாய் நான் வேண்டுகிறேன். கர்த்தாவே, நீர் உம்முடைய ஆவியை எங்கள் மேலே ஊற்றும்படியாய், உம்முடைய கிருபை நீர் எங்கள் மேலே பொழியும்படியாய், அதிகாலையிலே உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க. ஒப்பு கொடுக்கிற இதை பார்க்கிற எல்லா தேவ ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த சர்மன் முழுக்க தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களோடு கூட பேசலாம் என்று நான் வேதத்திலே இருந்து எடுத்திருக்கிற பகுதி மார்க் புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலே உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலே இருந்து அவருக்கு எதிராக வந்தார். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். மேரே ஷேட்டேரியா கராத்துரபலஹரன். என் அன்பான தேவ ஜனமே, இந்த மார்க் புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் வசனம் முதல் 20வது வசனம் வரை ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கு. இதுல நம்ம பார்க்கிறோம், இயேசு ஒரு கரையில இருந்து அக்கரைக்கு போகும்படியாய் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். The journey going to start. ஒரு பிரயாணம் ஆரம்பிக்கப்பட போகிறது. இயேசு அப்போஸ்தலர்களோடு கூட சொல்லுகிறார், நம்ம இக்கரையில இருந்தா கரைக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி. இயேசு ரொம்ப பிரபலமான மனுஷன். இயேசு எங்க போனாலும் ஆயிரமான திரள் ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட தேவ மனிதன், அப்படிப்பட்ட தேவன் இக்கரையில இருந்து அக்கரைக்கு போக போறாரு. அந்த பிரயாணத்துல அப்போஸ்தலர்கள் கிட்ட சொல்றாரு, வாங்க இக்கரையில இருந்து அக்கரைக்கு போவோம்.
அண்ணா இக்கரையில இருந்து அக்கறை ஒரு சின்ன ஜேர்னி இல்ல, ஒரு சின்ன பிரயாணம் இல்ல, அது இந்த தேசத்தில இருந்து அடுத்த தேசத்துக்கு போறது பிரயாணம். சும்மா இந்தியாவில இருந்து சிங்கப்பூர், இந்தியாவில இருந்து அமெரிக்கா, அப்படி மிகப்பெரிய பிரயாணம். இப்படி ஒரு மிகப்பெரிய பிரயாணத்தை இயேசு எடுக்கிறாருன்னா அங்க பெரிய விஷயத்தை செய்ய போறாருன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் சிந்திக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு இடத்துல காற்றும் கடலும் கொந்தளிக்கும். அப்போஸ்தலர்கள் நாங்கள் இங்கு மடிந்து கொண்டிருக்கிறோமேன்னு இயேசு கிட்ட கேட்பாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்த ஜேர்னி இன்னைக்கு நீங்க நானும் பார்க்கிற இந்த ஜேர்னி தான். இந்த பிரயாணத்துல தான் காற்றும் கடலும் கொந்தளிக்குது. அவ்வளவு பெரிய போராட்டம் கடலுக்கு நடுவில். அப்போஸ்தலர்கள் பயந்தாங்க, நாங்கள் மடிந்து போக போறோமே. அப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டத்துக்கு அடுத்து இயேசு அக்கரைக்கு போய் சேர்ந்த உடனே ஒரு வாலிபன் எதிரில் வரான். அந்த வாலிபன், அவனுக்கு வீடு இல்லை. இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் பிரதக்குழியிலே கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை செங்கலினாலும் கட்டக்கூடாம இருக்கு, யாரும் அவன் கிட்ட போக முடியாது. அவன் தன்னை காயப்படுத்திப்பான், அவன் கூக்குரல் இடுவான்னு வேதம் சொல்லுது. அவன் சத்தத்தை கேட்காங்க யாருமே இல்லை, அவன் கத்துறான், கூக்குரல் இடுகிறாமே. இந்த வசனங்களை இன்னும் கூட டீப்பா உங்களுக்கு விலைக்கு பேசணும்னு பரிசுத்த ஆவியானவரினால் நான் ஏவப்பட்டு கொண்டிருக்கிறேன். விசாரிக்க யாருமே இல்லையா? உன்னை என்னன்னு கேட்க ஒருத்தங்களே இல்லை. நீ எதுக்கு கத்துற, எதுக்கு உனக்கு பிரச்சனை, ஏன் அழுவுற, உனக்கு தெரியல. உன்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா? ரேஷே கோட்டராகர நாமனா சுருவியா. திரும்ப இந்த 6வது வசனம் தொட்டு வாசிக்க கேட்போம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொன்னான். என் அன்பான தேவ ஜனமே, இயேசு அந்த பிசாசு பிடித்திருந்த வாலிபனை பார்த்து அவனை விட்டு அந்த பிசாசை போகும்படியாய் சொல்லுகிறார். அந்த பிசாசு அந்த வாலிபனுடைய வாழ்க்கையை அழித்து வைத்திருக்கிறது, கட்டி வைத்திருக்கிறது. அந்த வாலிபனுக்கு வாழ்க்கை இல்லை, அவன் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார். எந்த மனுஷனும் அந்த வாலிபனை பார்த்தான்னு அங்க சொல்லப்படல. இயேசு பார்த்த உடனே மனதுருகி அந்த பிசாசை அவனை விட்டு போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியுமா லேகியோன்னா என்னன்னு? லேகியோன் என்கிற வார்த்தைக்கு பொருள் 5000க்கு மேற்பட்ட கூட்டத்தை லேகியோன் கூட்டம் என்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம 1Kன்னு சொன்னா அது 1000 இல்லையா? 1 மில்லியன் சொன்னா அது 10 லட்சம் இல்லையா? கரெக்ட் தானே? இப்படிதான் லேகியோன் என்கிற அந்த லெட்டருடைய பொருள். அது 5000க்கு மேற்பட்ட கூட்டம்னு. ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில 5000 பிசாசு பிடிச்சிருக்குமா? அன்பான தேவ ஜனமே, சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டம் வந்தா, ஐயோ என்னோட பிரச்சனை எவ்வளவு பெருசு தெரியுமா, என் கஷ்டம் எவ்வளவு பெருசு தெரியுமா? வாலிபனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சுப்பார். 5000 பிசாசுகளினாலே ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு நாளும் தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிற வாழ்க்கை. 10வது வசனத்தை இன்னும் வாசித்து இந்த வசனங்களை வேகமாய் நான் இந்த
உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பின காரியத்தை வேகமாய் பேசிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிங்க. தங்களை அந்த திசையில் இருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். வசனத்தை கூட வாசித்து முடிப்போம். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்தது. கடலில் அமர்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த வசனத்துல நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து தரணும்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு வசனம் வாசிச்சீங்களே, அதை வாசிங்களேன். இயேசுவினிடத்திலே வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவனாகிய வஸ்திரம் தரித்து அந்த வாலிபன் வஸ்திரம் தரித்து எங்க உங்களுக்கு புரியுதா? ஒரு வாலிப வயசுல ஒரு பையன் வாழ்க்கை நிர்வாணமான வாழ்க்கை. பிரதக்குழியில ஒருத்தன் சரீரத்துல ஆடக்கூட இல்லைங்க, நிர்வாணமா ஒரு வாலிப சரீரத்துல வஸ்திரம் இல்ல, நிர்வாணமா ஒரு வாலிபன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வசனத்துக்குள் வாழ்ந்திருந்த வாலிபன் நிர்வாணமா இருந்தான். அவன் வஸ்திரம் தரித்து அவன் சரியாயி அவன் கட்டுகள் உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவனை பார்த்த ஜனங்கள் பயந்து இவன் வாழ்க்கைலாம் மாறாது, இவன் இப்படிதான் இருக்க போறான், இவன் வாழ்க்கை முழுக்க நிர்வாணம் தான், இவன் தன்னை காயப்படுத்தி கூக்குரலிட்டு இவன் மாறவே மாட்டான்னு ஜனங்கள் நினைத்தாங்க. ஆனா நான் ஆராதிக்கிற நீங்க கேட்கிற இந்த இயேசு அந்த வாலிபனுடைய வாழ்க்கைக்குள் கடந்து போனதுக்கு பிறகு அந்த வாலிபன் இப்போ சட்டை போட்டிருக்காயா, பேண்ட் போட்டிருக்காயா, அவன் சரீரத்தை வஸ்திரத்தினாலே மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறதை பார்த்த ஜனங்கள் பயந்தார்கள் வேதம் சொல்லு. திரும்ப கூட வசனத்தை வாசித்து வேகமா இயேசுவினிடத்திலே வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்கள் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். என் கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான தேவ ஜனமே,
இந்த 18வது வசனம் சொல்லுகிறது, இயேசு திரும்ப படகுல ஏறிட்டார்னு சொல்லி. முதல் வசனத்துல இயேசு இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போவன்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்கள் நினைச்சிருப்பாங்க அங்க திரளான கூட்டம் காத்திருக்கிறது என்று சொல்லி. இந்த 18வது வசனம், அந்த வாலிபன் விடுதலையாக்கப்பட்டதை பார்த்த ஜனங்கள் பயந்தாங்க. பன்றிகள் மலைக்கு மேல் இருந்து விழுந்ததை பார்த்து பயந்து, இயேசுவே நீர் இங்கிருந்து போகணும்னு சொல்றாங்க. இயேசு படகுல ஏறுறாரு. நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். இயேசு இக்கரையில் இருந்து அக்கரைக்கு பட்ட பிரயாணம் ஒரே ஒரு வாலிபனுக்கான பிரயாணம். மாரா ஷேட்டேரே நேக்கே. உங்க கூட ஒரு சாட்சி நான் சொல்லணும்னு சொல்லி விரும்புறேன். இப்ப இல்ல, ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்தில் ஊழியத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை சபைகள் திறந்து தர்றதெல்லாம் பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பாஸ்டர் அம்மா அவங்க சர்ச் எனக்கு திறந்து கொடுத்துருந்தாங்க, பிரான்ச் சர்ச். நாங்க போன ரொம்ப கொஞ்சம் கூட்டம் தான். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு சோர்வு. ஐயோ, ரொம்ப கொஞ்சம் கூட்டமா இருக்கு. நான் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணேன். எப்படியோ ஒரு 50-60 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போனேன். அங்க போனா ரொம்ப சின்ன கூட்டம். இந்த சின்ன கூட்டத்துக்கு நான் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன்னு நினைச்சேன். என் அன்பான தேவ ஜனமே, சின்ன கூட்டம் தானே, ஒருத்தங்க தானே. Don't think like that. நீங்க அப்படி சிந்திக்காதீங்க. நான் ஆராதிக்கிறேன், நீங்க கேட்கிற இயேசு ஒரே ஒரு வாலிபனுக்காய் எவ்வளவு பெரிய பிரயாணத்தை செய்தார் என்று இந்த வேதம் சொல்லுது. பாத்தீங்களா? அந்த இடத்துல நான் ஜெபிக்க போயிருந்தேன். அங்க கொஞ்சம் சிலர் தான் இருந்தாங்க. வசனத்தை பேசி முடித்து அங்க ஒரு அம்மா, அவங்க கையில ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, அந்த குழந்தைய இடுப்புல வச்சு என்கிட்ட ஜெபிக்கும்படியாய் வந்திருந்தாங்க. நான் அவங்களுக்காக ஜெபித்தேன். அங்க இருக்கிற சிலருக்காய் ஜெபித்தேன். அந்த குழந்தைக்காய் ஜெபிக்கும்படியா இடத்துல விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது 5 வருஷமா இந்த குழந்தை நடக்கலன்னு. என் கணவன் இல்லை, நான் தனி மரம்தான். இந்த குழந்தைக்காக தான் நான் வாழ்றேன். இந்த குழந்தை 5 வருஷமா நடக்கலன்னு, 5 வருஷமா இந்த குழந்தை பேசலன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், கேளுங்க. அந்த குழந்தைக்காய் நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அடுத்த 1 மாசம் 1.5 மாசத்துல திரும்ப அந்த பாஸ்டர் அம்மா கூப்பிடுறாங்க, பிரதர் நீங்க இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி. நான் யோசிச்சேன், ரொம்ப தூரம் பிரயாணம், கொஞ்சம் கூட்டம் தானேன்னு சொல்லி. இருந்தாலும் ஆரம்ப நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கும். சரி, அந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் அந்த சபைக்குள்ள கடந்து போகிறேன். நான் முன்னாடி பார்த்த கூட்டம் அல்ல, அந்த சபைக்குள்ள புதிய புதிய ஆத்துமாக்களை பார்த்தேன். உங்களுக்கு நான் சாட்சியா சொல்லுகிறேன், நான் இடுப்புல நடக்க முடியாத பார்த்த குழந்தை நான் பிரசங்கிக்கும் பொழுது என் காலு கிட்ட சுத்தி சுத்தி நான் பேசாத 5 வருஷமா அம்மாவுடைய இடுப்புல இருந்த குழந்தை நான் பிரசங்கம் பண்ண பொழுது ஹalleluya என்ற சத்தம் அந்த கூட்டத்திலே அந்த குழந்தையோட சத்தம் பெருசா இருந்துச்சு. நான் கொஞ்சம் கூட்டம்னு யோசிச்சேன். கர்த்தர் சாட்சியை உண்டு பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அந்த சபைக்குள்ள அது சாட்சியாய் மாறினது. அந்த குழந்தை பேசினது அந்த சபைக்கு சாட்சி. அந்த சபைகளுக்குள்ள புதிய ஆத்துமாக்களை காண அந்த குழந்தை சாட்சியா இருந்தது. இப்ப நான் உங்களுக்கு நம்பி சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஊழியர்களா இருப்பீங்களானா? நான் இந்த கொஞ்சம் கூட்டம் இருக்கு அங்க போனோமான்னு யோசிக்கிறவங்களா இருப்பீங்களானா? நம்ம இயேசு ஒரே ஒரு வாலிபனுக்காய் திரளான தூர பிரயாணப்பட்டிருக்கிறார். சீக்கிரமா இந்த சேமனை முடிக்க விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த 19-20 வசனம் எப்படி எழுதி இருக்கு பாக்குறீங்களா? வாசிங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போ. கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னான். 19வது வசனம். அந்த பிசாசு பிடித்திருந்த வாலிபன் கட்டுகளிலே இருந்து விடுதலை ஆக்கப்பட்டதுக்கு பின்பாக இயேசுவிடத்திலே போய், ஆண்டவரே நான் உம்மோடு கூட வர விரும்புகிறேன். இப்படி ஒரு வாலிபன் இயேசுவால விடுவிக்கப்பட்டவ இயேசுக்கு பின்னாடி போகணும்னு ஆசைப்படுறான். ஆனா இயேசு அந்த மனுஷனை ஏத்துக்கல. நான் யோசிச்சேன், ஏன் இயேசு ஏத்துக்கல? இவ்வளவு பெரிய சாபத்தில் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி எந்த உதவியும் இல்லாம வாழ்ந்தவன்,
இயேசுவால விடுவிக்கப்பட்டானே, ஏன் இயேசு ஏத்துக்கல? 20வது வசனம் எவ்வளவு அழகான வசனம் தெரியுமா? அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். என் அன்பான தேவ ஜனமே, மார்க் 5வது அதிகாரத்திலே முதல் 5 வசனத்துக்கு முன்னாடி லேகியோன் பிசாசால பிரத குழியிலே கூக்குரல் இட்டு கொண்டிருந்த வாலிபன் 20வது வசனத்துல யார் தெரியுமா? ஒரு நாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுகிற மிகப்பெரிய போதகனாய் மாறுறான். கர்த்தர் அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்திருக்கிறார். அண்ணே, என்னால முடியாதுல, நான் பைத்தியம், எனக்கு தெரியாது, எனக்கு அறிவில்லை, நான் முட்டாள். ஏங்க, இங்க உண்மையா ஒரு பைத்தியம் 20வது வசனத்திலே ஒரு தேசத்துக்கு பிரசங்கியாளரா மாறி இருக்கிறான். எனக்கு எந்த அறிவோ இல்லைன்னா, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு பைபிள் படிக்க தெரியாதுன்னு இந்த சத்தத்தை கேட்கிறேன். அன்பான தேவ பிள்ளையே, இந்த வாலிபனை கர்த்தருக்காய் பயன்படுத்த கர்த்தரால் முடியுமானால் உன்னை பயன்படுத்த முடியாதா? இந்த நாள்ல ஆண்டவரே, நான் இந்த ஜனங்களுக்கு கிரகிக்க முடியாத காரியத்தை குறித்து 2 வாரம் பேசிட்டேன். இந்த 3வது வாரம் நான் என்ன பேசணும்னு யோசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட லிட்டரலா இடைப்பட்டது. நான் தகுதி இல்லைன்னு பல பேர் நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நான் பரிசுத்தமானவை இல்லை, நீ பிள்ளை, என்னை குறித்து சொந்த சகோதரனுக்கு சொல்லாம, சொந்த நண்பர்களுக்கு சொல்லாம இருக்குப்பா. அந்த சத்தத்தை உணர்ந்து இந்த பிசாசு பிடித்த வாலிபனுடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசு கடந்து வந்தது உண்மைனா, இன்னைக்கு உன் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர்றாரு. இன்னைக்கு உன் குடும்பத்துக்குள்ள இயேசு கடந்து வரட்டும். உனக்காக ஒரு பிரயாணம் தான் பண்ணட்டுமே. ஒரே ஒரு வாலிபனுக்காக இயேசு இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போவாரானா, இன்னைக்கு உன் வாழ்க்கைக்குள்ள வரட்டும். இந்த வாலிபன் ஒரு பட்டணத்தை இல்ல, ஒரு தேசத்தை கர்த்தருக்காய் திரும்பினான் என்று வேதம் அழகா சொல்லி இருக்கு. இன்னைக்கு உண்மையா இயேசு உனக்குள்ள கடந்து வராருனா, நீ உன் குடும்பத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்ப இந்த இயேசுவால் செய்ய முடியுமா? போதும், நிறுத்துவோம். நான் தகுதியானவன் இல்ல, பாவனு, எனக்குள்ள அசுத்தமான சிந்தனை, எனக்குள்ள உலக பிரகாரமான காரியம். இன்னைக்கு இயேசு கடந்து வராரு பாரு. நிர்வாணமாய் கூக்குரல் செங்கலிகளினால் கட்டப்பட்ட வாலிபனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்துக்குள்ள போச்சு பார்த்தீங்களா? இதை செய்தவ வாழ்க்கையில அந்த மாற்றத்தை செய்யாம போவாரா? உங்க முன்னாடி நிக்கிற என்ன, உங்களுக்கு கூட இந்த சத்தியத்தை பேச தகுதி உள்ளவனாய் மாற்றின தெய்வம் உன்னை மாற்றாம போவாராமா? உன்னை பயன்படுத்த இந்த நாளில கர்த்தர் விரும்புகிறார். நீ சும்மா இருக்க அழைக்கப்படல. கர்த்தர் உன் பட்டணத்துல உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. உன் குடும்பத்துக்குள்ள உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த சத்தத்தை எவ்வளவு பேர் கேட்டு சும்மா போயிட்டு இருக்காங்க. நீங்க இந்த சத்தத்தை கண்ணீரோட கேட்கிற அந்த வாலிபன் வாழ்க்கையில செய்தீரே, அந்த வாலிபன் வாழ்க்கையில கடந்து போனீரே, என் வாழ்க்கையில கடந்து வரணும்னு நீ நினைக்கிறல்ல. இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு வாழ்க்கையில கடந்து வர, உன் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய மாறா ஷேட்டே ரே பாபியா கரபு. நான் தீர்க்க தரிசனமா இதை உனக்கு சொல்றேன். என் அன்பான தேவ பிள்ளை, வருகிற நாளில் நீ கர்த்தருக்காய் செய்ய போகிற காரியத்தை பார்க்கிற ஜனங்கள் பிரமிக்க, ஓ மாட்டேரே நேக்கே ராஷேட்டாராபல, நீ செய்வ. இயேசு உனக்காய் சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டிருக்கு. He did. அவர் செய்து முடித்தார். நீ அவருக்கு என்ன செய்ய போகிற? இயேசுவே, நான் உங்க கூடவே வந்துடுறேன்னு சொல்லி அந்த வாலிபன் இயேசுக்கு பின்னாடி போகும்பொழுது, இயேசு உன் சொந்த ஜனத்துக்கு போய் என்ன சொல்லுப்பா. அன்பான தேவ பிள்ளை, உன் சொந்த குடும்பத்துக்கு இயேசுவை சொல்லு. உன் இனத்தார் இடத்துல இயேசுவை சொல்லுன்னு இயேசு அந்த வாலிபனை விட்டுட்டு போறாரு. அன்பான தேவ பிள்ளையே, இயேசுவை உனக்கு தெரியுமானா, நான் பிரசங்கிக்கிறேன், நீ நம்புகிற இயேசு உன்னை விடுதலையாக்கினது உண்மைனா, உன் இனத்தாருக்கும் உன் வீட்டாருக்கும் நீ இயேசுவை சொல்லு. கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வான். இந்த தலைப்பை நான் சும்மா எடுத்துட்டு வரல. I have the vision,
நான் தரிசனத்தோடு இந்த தலைப்பு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நான் நம்பி சொல்றேன், வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற அந்த கிரகிக்க முடியாத காரியம் அநேகர் பாருங்க, அதை பார்த்து பிரமிப்பாங்க. தேரே நாக்கா ஷத்தரியா தெலபு. நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்தியத்தை ஒவ்வொரு வாரமும் நான் உங்களோடு கூட பேசுவேன். உங்களுக்கு ஜப குறிப்பை சொல்லணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இந்த சத்தியத்தை கேட்டு உங்களுக்கு சபை இல்லாம சர்ச் போக முடியாம இருப்பீங்களானா எங்க சர்ச் அட்ரஸ் தர, உங்களை சத்தியத்தில் கர்த்தருக்குள்ளே வளர்க்க அங்கே அநேக பரிசுத்தவான்கள், அநேக வேத ஞானம் நிறைந்தவங்க இருக்கிறாங்க. நீங்க வந்து அந்த சபையில கர்த்தருக்குள்ள வளரணும்னு அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படியே இருக்கிற இடங்கள்ல இருந்து எழுந்து நின்று உங்க கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையில அந்த வாலிபனுக்கு ஒருவர் கடந்து போய் அற்புதம் செய்தது உண்மைனா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவர் கடந்து வந்து அற்புதம் செய்ய போகிறார். அப்படியே உங்க இருதயத்தின் ஆழத்திலே இருந்து அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி அவர் உங்களை நினைப்பார். ஆனால் உங்க வாழ்க்கை மாறுமா? இக்கரையிலிருந்து இயேசு யோசிக்கிறாரு, அக்கரையில ஒரு வாலிபன் பிசாசுகளினாலே சிக்கப்பட்டு ஒவ்வொரு ராத்திரியும் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தார், இங்க இந்த வாலிபனுடைய வாழ்க்கை மாறிச்சு. நான் நம்பி சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உன்னை நினைப்பார், ஆனால் வாழ்க்கை மாறும். அப்படி கண்ணை மூடி இருதயத்திலே இருந்து நீங்க நினைச்சா என்னை மறந்தா எங்கே போவேனா சொல்றீங்களா? என்னோடு கூட சேர்ந்து கொண்டு அவர் உங்க வாழ்க்கையில இப்போ உங்களை நினைச்சிட்டாருன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். தங்கம் எங்கே போவேனா சேர்ந்து சொல்லுவோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா இந்த கண்ணீரோடு சொல்றேன் தங்கச்சி, நினைங்கப்பா. என் வாழ்க்கை மாறாதா நினைக்கிற அம்மாவை நினைங்கப்பா. என்ன பயன்படுத்த மாட்டாரா நினைக்கிற தம்பியை நினைங்கப்பா. அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? வர நாட்கள் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இன்னைக்கு நான் ஆவியானவரோடு வார்த்தையோடு உன்னோட கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். வர நாள் உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிற நாள். நீ பர்ஃபெக்ட் சூப்பர்ன்றதுனால காட் உன்னை சூஸ் பண்ணல. நீ broken, நீ உடைஞ்சவன் தான், தகுதியற்றவன் தான். அதனால தான் நான் சொல்றேன், அவர் உன்னை நினைச்சிருக்கிறார். ஷெட்டேரே நாம நாத்துரா பாக்கரா தேவகுமாரா தேவகுமாரா என்ன சொல்லுங்க. இன்னைக்கு அவர் உங்களை நினைக்கட்டுமே, உங்க வாழ்க்கை மாறட்டுமேமா. ஆசீர்வாதம் என்னை மறந்தா எங்கே போவேனா? அவர் உங்களை நினைச்சிட்டா இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்க தலைக்கு மேல இறங்கி வரட்டும். நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளை, நீ இந்த சத்தத்தை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உன்னை நினைத்தார்னு ஒரு கன்ஃபர்மேஷனோடு போ.
அவர் இன்னைக்கு உனக்காக ஒரு மிகப்பெரிய பிரயாணம் பண்ணியிருக்கிறார். காற்றும் கடலும் கொந்தளிக்கிற அந்த சூழ்நிலையை தாண்டி எதுக்கு இன்னைக்கு உன் வாழ்க்கைக்குள் கடந்து வந்திருக்கிறார் தெரியுமா? நீ அவருக்கு சாட்சியாய் வாழணும். உன்னை கண்டு ஜனங்கள் பிரமிக்கணும். வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். நான் சொல்றேன், இந்த தலைப்பு இன்னைக்கு உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நீ பயன்படுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ சும்மா இருக்க இல்லடா. உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை ஒப்புக்கொண்டு நன்றி செலுத்துகிறேன். அன்பான தேவ பிரசனம் உன்னை ஆளுகை செய்யணும். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடைய தெய்வமே, இந்த காலை வேளையில உன் பிரசனத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்க பண்ணினீரே, உமக்கு நன்றி. ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு? என் தங்கச்சி வாழ்க்கை மாறட்டும், என் தம்பி வாழ்க்கை, எங்க அம்மா வாழ்க்கை மாறட்டும். இந்த இடத்துல இருந்து உன் அபிஷேகத்தை உடையவனா இந்த பிள்ளைகளை பிளஸ் பண்றப்பா. வருகிற நாளில் அநேகர் இந்த ஜனங்களை பார்த்து பிரமிக்க, என் தங்கச்சியை பார்த்து பிரமிக்கட்டும், என் தம்பிகளை பார்த்து பிரமிக்கட்டும். கர்த்தர் பிரமிப்பை உண்டு பண்ணும்படியாய், கிரகிக்க முடியாத காரியத்தை செய்யும்படியாய் வேண்டி ஜெபிக்கிறேன். என் மனசார பிளஸ் பண்றேன். இவங்க நல்லா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிற ஜீவ தந்த பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you. God bless you. உங்களை கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களுக்குள்ளே நகர்த்தி கொண்டு போவார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Love you all.